தமிழ்நாடு சட்டசபையில் இன்று சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பேசியது கவனம் பெற்றது. கடன் வாங்காமல் இருக்க அமைத்த குழு என்ன செய்கிறது? அந்த குழு சொன்னபடி நடவடிக்கை எடுத்தீர்களா என கேள்வி கேட்ட எடப்பாடி பழனிசாமியை இடைமறித்து பதிலளிக்க நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு முயன்றபோது அவரை பன்னீர்செல்வம் மறித்தார். உடனடியாக எழுந்து, கடனை மூலதன செலவுதான் செய்ய வேண்டும், அந்த நியதியை நீங்கள் கடைபிடித்தீர்களா என பன்னீர்செல்வம் கேள்வி எழுப்பினார். இதனால் அவையில் ஒரு நிமிடம் அமைதி நிலவியது. என்ன, இவங்க 2 பேரும் ஒரே விஷயத்தில் ஒன்றாக நிலைப்பாடு எடுத்துள்ளார்கள் என்று பலரும் பார்த்தனர். இந்த வாக்கெடுப்பில் சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு செங்கோட்டையன் ஆதரவு தெரிவித்தார். பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்களும் நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவித்தனர். இப்படி அதிமுகவின் எல்லா தரப்பும் பிரிந்தவர்களும் கூட ஒரே நிலைப்பாட்டை எடுத்தனர். அதிமுகவில் எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையே சமீப காலமாக உரசல் அதிகரித்திருந்தது. இருவருக்குமிடையே பேச்சுவார்த்தையும் நின்று போனது. ஆனால் இந்த முறுகல் நிலை தேவையற்றது. தலைவர்களே, இப்படி உள்கட்சி பிரச்சினைகள் பொதுவெளியில் விவாதிக்கப்படுகிற அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டுமா என்று எடப்பாடி மற்றும் செங்கோட்டையனிடம் சீனியர்கள் பேசியிருக்கிறார்கள்.